அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம ஆக்ஷனியங்கிழமையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டப்பிரதான் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அஷ்டப்பிரதான் அப்படிங்கிறது யாருடைய அவைகளில் அலங்கரித்த அமைச்சர்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அவருடைய அவைகளை அலங்கரித்தவர்கள். இப்போ இந்த அஷ்டப்பிரதான் அப்படிங்கிறவங்க யாருடைய அவைகளை அலங்கரித்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த அஷ்டப்பிரதான் அப்படிங்கிறவங்க என்னென்ன அமைச்சர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பேஷ்வா அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர். ஓகேவா? பேஷ்வான்னு சொல்லக்கூடியவர் வந்து பிரதம அமைச்சர் அப்படிங்கிற அளவில் முக்கியமான ஒரு இடத்துல இருந்தார். இல்லைனா பந்த் பிரதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அமத்தியா அப்படின்னா நிதி அமைச்சர். அமத்தியா அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிதி அமைச்சர், இல்லை மஜும்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சிவ் அப்படின்னா செயலர், இல்லை சுர்நாவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலர். வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் வந்து வாக்கிய நாவிஸ். சர்இ நௌபத் சேனாதிபதி, தலைமை தளபதி அப்படின்னு சொல்கிறோம். அவரை வந்து தலைமை தளபதி. சுமந்த் அப்படிங்கிறதுனா வெளியுறவுத்துறை அமைச்சர், இல்லை வந்து துபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நியாயதீஷ் அப்படின்னா தலைமை நீதிபதி. பண்டிதராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். பண்டிதராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். மீண்டும் ஒரு முறை நம்ம பார்த்துடலாம். பேஷ்வா பிரதம அமைச்சர், மஜும்தார் அமத்யா அப்படின்றது நிதி அமைச்சர், சுர்நாவிஸ் செயலாளர், வாக்கிய நாவிஸ் உள்துறை அமைச்சர், சர்இ நௌபத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தலைமை தளபதி சேனாதிபதினு அவரை சொல்கிறாங்க. சுமந்த் துபேர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயதிஸ் தலைமை நீதிபதி. பண்டிதராவ் தலைமை அர்ச்சகர். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பொறுத்த சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்காம போகிறவங்களுக்கு இது வந்து டஃப்பான கொஸ்டினாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸில் இதை பற்றியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான பதிவுகளுக்கு ஆக்ஷன் நியூஸ் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.